இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க முன்னாடி பாத்துறீங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் பேர் என்ன? இது எதுக்காக பண்றது? நமக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்டோட பேரு கடிவஸ்தி. இது பேசிக்கலி நம்மளோட பேக் பெயினோட 3rd லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வர பேக் பெயினுக்கு காரணம் ஐவிடிபின்னு சொன்ன கண்டிஷன் தான். இல்லைன்னா அது சயாட்டிக்கான்னு சொல்லும். நம்ம முதுகு தண்டோட எலும்போட நடுவில் இருக்கிற ஜவுக்கு வர வீக்கத்தோட பேரு தான் ஐவிடிபி. நம்ம ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதும், அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென் பண்ணி வைக்காததும், நம்மளோட ஃபுட்ல புரோட்டீனோட அளவு கம்மியா இருக்கிறது, அதே மாதிரி எக்ஸஸ் திடீர்னு வெயிட் தூக்குறது, இது எல்லாமே இந்த பேக் பெயின் இல்ல ஐவிடிபிக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த ஐவிடிபியோட ட்ரீட்மெண்ட் பேசிக்கலி 3 ஸ்டேஜில் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா வீக்கம் இருக்குல்ல, அந்த வீக்கத்தை கம்மி பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? அந்த போனுக்கும் ஜவுக்கும் ஸ்ட்ரென்த் பண்றதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டேஜ்ல அந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மெயின்டைன் பண்றதுக்குள்ள எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும். இதுல செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நம்ம கடிவஸ்தி யூஸ் பண்ணணும். இந்த கடிவஸ்தியில நம்ம வலி இருக்கிற இடத்த ஒரு பவுண்டரி மாதிரி உருவாக்கி அதுல ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷனை பொறுத்த மாதிரி ஆயில் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் தனந்தர தைலம், பிரபஞ்சன தைலம், அதே மாதிரி கார்பாஸ் தைலம், இதனை செலக்ட் பண்ணி அதனை சின்னதா சூடு பண்ணி அந்த இடத்த ஊத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது 45 மினிட்ஸ் to 1 hour பண்ணும். இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டரோட கைடன்ஸ்ல கரெக்டா பண்ணி முடிச்சது அப்படின்னா உங்களோட பேக் பெயினை ஃபுல்லாவே கியூர் பண்ணி திரும்பி வராத அளவில் நமக்கு சரி பண்ண முடியும்.